கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. ஒரு 17 வயசு பையன்கிட்ட பல லட்சம் ரூபாய்க்கான ஒரு காசோலிய கொடுத்து, உனக்கு பிடிச்சத நீயே படிச்சு உன் எதிர்காலத்தை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்றீங்க. வாவ், கேக்குறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு உதவியா தெரியுதே. ஆமா, பொதுவா பார்க்க இது ஒரு பெருந்தன்மையான செயலாதான் தோணும். ஆனா அந்த மாணவனுக்கு ஒரு உலக வரைபடத்தை மட்டும் கையில கொடுத்துட்டு எந்த திசையில போகணும்னு காட்டும் ஒரு திசை காட்டிய கொடுக்காம விட்டா என்ன ஆகுமோ, அதுதான் இப்போ நிறைய தொண்டு நிறுவனங்களோட செயல்பாடுகள்ல நிஜமாவே நடந்துட்டு இருக்கு. உண்மைதான், இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இதை இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணும்னா, கண்கட்டப்பட்ட ஒருத்தருக்கு அதிவேக காரை பரிசீலிக்கிறதுக்கு சமம் இது. கார் இருக்கு, வேகம் இருக்கு, ஆனா எந்த பக்கம் திருப்பணும் தெரியாத ஒருத்தர்கிட்ட ஸ்டீரிங்க கொடுத்தா அது மிகப்பெரிய விபத்துல தான் முடியும். எக்ஸாக்ட்லி. அந்த விபத்து தான் இன்னைக்கு பல மாணவர்களோட வாழ்க்கையில கல்வி அப்படிங்கிற பேர்ல நடந்துட்டு இருக்கு. நாம இன்னைக்கு பண்ண போற இந்த ஆழமான அலசல் சௌராஷ்டிரன் மென்டர்ஸ் அமைப்போட சில இணையதள குறிப்புகள், அப்புறம் சமூக ஆர்வலர் NK ராமஜெயம் அவங்க எழுதின ஒரு விரிவான கட்டுரை, அப்புறம் ஒரு வழிகாட்டுதல் முகாம பற்றிய அட்டவணை, இதையெல்லாம் அடிப்படையா கொண்டது. ரைட். அப்போ இது வெறும் பண உதவி பண்ற ஒரு அமைப்பு பற்றிய பதிவு மட்டும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஒரு முதல் தலைமுறை மாணவனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துற ஒரு முழுமையான மனித மேம்பாட்டு அமைப்பு எப்படி செயல்படுது அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்கிறதா இந்த அலசலோட முக்கிய நோக்கம். இந்த தரவுகளை படிக்கும்போது எனக்கு வந்த முதல் கேள்வி என்னன்னா, வெறும் பண உதவி செய்யறதுக்கும் இந்த வழிகாட்டுதல், அதாவது மென்டரிங் செய்யறதுக்கும் என்ன அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு போது? நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது ஒரு மாணவனுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்ல, நாம பணத்தை கொடுக்கறோம், அவனும் படிக்கிறான். இது ரொம்ப நேரடியான ஒரு விஷயம் தானே. இதுக்கு ஏன் ஒரு பெரிய கட்டமைப்பு, நீண்டகால அர்ப்பணிப்பு எல்லாம் தேவைப்படுது? ஏன்னா அந்த நேரடியான சமன்பாடு நிஜ வாழ்க்கையில வேலை செய்யறது இல்ல. அதான் அடிப்படை பிரச்சனை. இப்போ குடும்பத்துல முதலாளா காலேஜ் போற ஒரு முதல் தலைமுறை மாணவனை எடுத்துக்குவோம். சரி. அந்த மாணவனுக்கு எந்த படிப்பை தேர்ந்தெடுத்தா நாளைக்கு என்ன வேலை கிடைக்கும்னு சத்தியமா தெரியாது. அவங்க பெற்றோருக்கும் அதை விட தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ சொன்னாரு, இல்ல நண்பர்கள் எல்லாம் அந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு தப்பான படிப்பை தேர்ந்தெடுத்துருவாங்க. ஆமா, நான் நிறைய பேர் அப்படி பாத்திருக்கேன். பாத்தீங்களா? கடைசியில பாதியிலேயே படிப்பை நிறுத்திடுவாங்க, இல்லன்னா முடிச்சும் வேலை கிடைக்காம இருப்பாங்க. நிதி உதவி அப்படிங்கறது வெறும் ஒரு டிரான்சாக்சன், ஒரு தொகையை கொடுத்தா அதோட வேலை முடிஞ்சது. ஆனா மென்டரிங் அப்படிங்கறது மாணவனோட மனநிலைய மாத்துறது. அதுக்கு பணம் மட்டும் பத்தாது, பல நிபுணர்களோட நேரமும் அனுபவமும் தேவை. அந்த அனுபவ பகிர்வு எந்த அளவுல நடக்குதுன்னு தரவுகள்ல பாக்கும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அதே சமயம் அதுல இருந்த ஒரு செயல்பாடு எனக்கு ஒரு பெரிய முரண்பாட்டை உருவாக்குச்சு. ஓ, எந்த விஷயம் உங்களை அப்படி யோசிக்க வச்சது? சொல்றேன். அதாவது மதுரை, அப்புறம் அதை சுத்தி இருக்கிற ஒரு 20 பள்ளிகள்ல இருந்து சுமார் 80 12ஆம் வகுப்பு மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவும் எப்போ? செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல வரக்கூடிய காலாண்டு லீவ்ல. ரைட். காலாண்டு விடுமுறையில முகாமுக்கு கூப்பிடுறாங்க. ஆமா, கூப்பிட்டு அந்த 80 மாணவர்களுக்கும் மேடை பேச்சு மற்றும் தகவல் தொடர்பு திறன், அதாவது கம்யூனிகேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் பயிற்சி தர்றாங்க. இது எனக்கு சுத்தமா புரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? 12ஆம் வகுப்பு அப்படிங்கிறது மதிப்பெண்களை மட்டுமே நோக்கி ஓடுற ஒரு ரொம்ப பதற்றமான காலகட்டம். அதுல எப்படி மார்க் அதிகமா எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்காம மேடை பேச்சுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது எந்த வகையில நியாயம்? உங்களுக்கு இது தேவையில்லாத ஒன்றாப்படுது. கண்டிப்பா. இது எப்படி இருக்குன்னா, பழுலாத கால் இன்ஜினை சரி பண்றதை விட்டுட்டு காருக்கு வெளியில பெயிண்ட் அடிச்சு அழகுபடுத்துற மாதிரி இல்லையா? நீங்க கேக்குறது புரியுது. முதல் பார்வையில இது நிச்சயமா ஒரு வெளிப்புற பூச்சி போலதான் தெரியும். ஆனா இந்த முதல் தலைமுறை மாணவர்களோட உளவியலை நீங்க கொஞ்சம் ஆழமா கவனிச்சீங்கன்னா என்ன புரியும்? அவங்களுக்கு சிக்கலே அந்த மதிப்பெண் அப்படிங்கிற இன்ஜின்க இல்ல அப்படிங்கறது புரியும். அவங்களோட உண்மையான இன்ஜின் மார்க் கிடையாது, அது அவங்களோட தன்னம்பிக்கை. ஓ, மார்க்கை விட தன்னம்பிக்கை தான் அங்க முக்கியம்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஒரு கிராமத்து பள்ளியில படிச்சுட்டு வர ஒரு மாணவன் ஒரு பெரிய மேடையில ஏறும்போதோ, சரளமா இங்கிலீஷ் பேசுற புது ஆட்களை பார்க்கும்போதோ அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அகத்தடை உருவாகும். நம்மால இவங்களோட போட்டி போட முடியுமா அப்படிங்கிற பயம் அவனை முடக்கிடும். அதாவது அவனுக்கு பாடங்கள் புரியல அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல, என்னால முடியும்னு அந்த முதல் படியை எடுத்து வைக்கவே அவன் ரொம்ப தயங்குறான். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் மேடை பேச்சு அப்படிங்கிறது இங்க வெறும் பேச்சாற்றலுக்கான ஒரு பயிற்சி கிடையாது. அது அந்த மாணவனுக்கு உள்ள இருக்கிற பயத்தை சுக்குநூறாக உடைக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் டூல். வாவ், ஒரு உளவியல் கருவி அது பயன்படுது. ஆமா. ஒரு முறை பல 100 பேர் முன்னாடி மேடையில நின்னு பேசி கைத்தட்டல்களை வாங்கிட்டான் அப்படின்னா அதுக்கு பிறகு அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். அது எந்த மார்க்கையும் விட மிகப்பெரிய ஒரு உந்துதலை கொடுக்கும்.
நிஜமாவே இது ரொம்ப ஆழமான ஒரு அணுகுமுறை தான். இத ஊக்கப்படுத்துறதுக்காகவே அந்த பயிற்சியில சிறப்பா செயல்படுற சிறந்த 25 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கோப்பைகள் தர்றாங்க. அது மட்டும் இல்லாம வேற என்ன பண்றாங்க? எதிர்காலத்துல அவங்க காலேஜ் சேரும்போது புத்தகங்கள் வாங்கறதுக்காக ஒரு மோட்டிவேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற சிறப்பு நிதியையும் இந்த அமைப்பு வழங்குது. சூப்பர். ஒரு மாணவனோட அடிப்படை பயத்தை நீக்கி தன்னம்பிக்கை எப்படிங்கிற இன்ஜினை ரொம்ப நேர்த்தியா சரி பண்ணிடுறாங்க அப்படிங்கறது இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இப்ப இன்ஜின் தயார். அடுத்தபடியா அந்த மாணவனோட உயர்கல்விக்கு தேவையான பணம் அப்படிங்கிற எரிபொருளை இவங்க எப்படி கொடுக்கறாங்க அப்படிங்கிற பகுதிக்கு நான் வரேன். கண்டிப்பா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. தரவுகள்ல அவங்க குறிப்பிட்டுள்ள கல்விக்கடன் திட்டத்தை படிச்சப்போ எனக்கு நிஜமாவே தலை சுற்றி போச்சு. மத்த தொண்டு நிறுவனங்களை விட இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. எப்படி மாறுபடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நான் இதுவரை பார்த்த தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே மாணவர்களோட மார்க் என்ன, அவங்க குடும்ப வருமானம் என்னன்னு பார்த்து எந்த நிபந்தனையும் இல்லாம பணத்தை உதவியாக கொடுத்துடுவாங்க. ஆனா இந்த சௌராஷ்டிரியன் மென்டர்ஸ் அமைப்போட அணுகுமுறை அப்படியே நேர்மாறா இருக்கு. ஆமா, அவங்க இலவசமா அதை கொடுக்கறது இல்ல. அவங்க இந்த கடனை அந்த மாணவனோட திருப்பிச் செலுத்தும் திறன், அதாவது ரீபேயிங் கெப்பாசிட்டி அடிப்படையில கொடுக்கறாங்கன்னு தரவுகள்ல இருக்கு. எனக்கு இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு 17 வயசு பையனோட திருப்பிச் செலுத்தும் திறனை அளவிடுறது அப்படிங்கிறது ரொம்ப கராரான ஒரு விஷயமா இருக்கு. எந்த விதத்துல கராருன்னு சொல்றீங்க? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலாம் உதவணும். நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. நிபந்தனை இல்லாம உதவுறதுதான் தொண்டு அப்படிங்கிற ஒரு பொது புத்தி நம்ம கிட்ட ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா மனித உளவியலை நீங்க கவனிச்சீங்கன்னா, இலவசமாக கிடைக்கிற ஒண்ணின் மேல மனுஷங்களுக்கு, குறிப்பா இந்த டீனேஜ் மாணவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்வே இருக்கிறது இல்ல. ஓ, இலவசம்னா அதுக்கான மதிப்பு தெரியாதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. பல லட்சம் ரூபாய் இலவசமாக கிடைச்சு ஒரு காலேஜ்ல சேர்ற மாணவன் ஒரு செமஸ்டர்ல மார்க் குறைஞ்சா கூட போனா போகுது, நம்ம பணமா என்ன அப்படின்னு ரொம்ப ஈஸியா படிப்பை விட்டுட்டு வெளியே வந்துருவான். எந்த ஒரு பொறுப்பும் அந்த நிதியோட இணைக்கப்படாததுதான் இதுக்கு காரணம். அப்படியென்றால் இந்த திருப்பிச் செலுத்தும் திறன் அப்படிங்கிற அளவுகோல் மாணவனோட சொத்து மதிப்பை பார்த்து முடிவு பண்றது இல்லையா? நிச்சயமா இல்ல. அவங்க கடனை வழங்குறதுக்கு முன்னாடி வீட்டின் மதிப்பையோ பெற்றோர் பெயர்ல உள்ள நிலத்தையோ சத்தியமா பாக்கறதில்ல. அவங்க முதலீடு செய்யறது அந்த மாணவனோட திறமை மேல மட்டும்தான். அப்போ அந்த ரீபேயிங் கெப்பாசிட்டியை எப்படித்தான் அளவிடுறாங்க? அந்த மாணவன் தேர்ந்தெடுக்கும் படிப்பென்ன, அடுத்த 5 வருஷத்துல அந்த படிப்புக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், அந்த மாணவன் எப்படி உழைக்கிறான், இதையெல்லாம் வச்சுதான் அளவிடுறாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, ஒரு மாணவன் படித்த வேலைக்கு சென்று பணத்தை திருப்பி செலுத்தும் போது அந்த பணம் வேறொருத்தருக்கு பயன்படுமா? எக்ஸாக்ட்லி. அந்த பணம் அவனுக்கு அடுத்த தலைமுறையில வர்ற உதவி தேவைப்படும் இன்னொரு மாணவனோட கல்விக்கு பயன்படுது. நான் இன்னைக்கு வாங்குற உதவி நாளைக்கு ஏன் பின்னால் வரும் தம்பி தங்கைகளுக்கு போய் சேரணுங்கிற பொறுப்புணர்வு உருவாக்குறது தான் இந்த கடன் திட்டத்தோட தலையாய நோக்கம். வாவ், இது எனக்குள்ள ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்துது. இலவசமா கொடுக்கும்போது ஒருவனை பயனாளியா மட்டுமே நம்ம நிறுத்திடுறோம். ஆனா இந்த கடன் மூலமா அவனை அந்த அமைப்போட ஒரு பங்குதாரராக மாத்திடுறாங்க. ரொம்ப அருமை. ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஒரு மாணவனோட எதிர்கால படிப்போட மதிப்பையும் அதற்கான மார்க்கெட் டிமாண்டையும் ஒரு சாதாரண மனுஷனால எப்படி கணிக்க முடியும்? ஒரு கிராமத்து பள்ளிக்கூட ஆசிரியராலோ இல்ல அன்றாட கூலி வேலைக்கு செல்லும் பெற்றோராலோ இதுக்கு வழிகாட்ட முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு நிஜ உலக அனுபவம் கொண்ட நிபுணர்கள் தேவை. அந்த நிபுணர்களோட பட்டியலை தரவுகள்ல பார்த்தப்போ எனக்கு நிஜமாவே சிலிர்ப்பா இருந்துச்சு. அதான் நம்ம கேட்டுக்கிற நேயர்களுக்கு கட்டாயம் சொல்லணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த தகவல் தொடர்பு பயிற்சியை நடத்துறது ஒரு சாதாரண ஆங்கில ஆசிரியர் கிடையாது. பின்ன யார் நடத்துறா? முன்னாள் டிஆர்டிஓ விஞ்ஞானி மற்றும் எல்என்டி ஆலோசகரான CK துவாரகநாத் அவங்க தான் நடத்துறாங்க. ஒரு பாதுகாப்புத்துறை விஞ்ஞானி பள்ளி குழந்தைகளுக்கு ஏன் பேச்சு பயிற்சி அளிக்கணும்னு நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சேன். இதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். ஒரு விஞ்ஞானிக்கு தான் தெரியும், மூளைக்குள்ள 1000 சிந்தனைகள் இருந்தாலும் அத சரியா மத்தவங்களுக்கு புரியும்படி சொல்ல தெரியலன்னா அந்த ஐடியா அந்த லேப் உள்ளேயே முடங்கிடும்னு. அந்த நிஜ உலக தேவையே அவர் அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. கரெக்ட். அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த வழிகாட்டுதல் திட்டத்தையும் ஒருங்கிணைப்பது யாருன்னு பார்த்தா அவர் இந்தியாவே இல்ல, ஆஸ்திரேலியால இருக்கிற முன்னாள் தொலைத்தொடர்பு மேலாளர் TR ஸ்ரீதரன் அவர்கள். உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் தன்னோட சமூக மாணவர்களுக்கு வழிகாட்ட முடியும்னு அவர் நிரூபிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நடுவர்களா கல்வித்துறை சார்ந்த பல ஜாம்பவான்கள் களத்துல இருக்காங்க. ஆமா, சௌராஷ்டிரா கல்லூரி முன்னாள் ஆங்கிலத்துறை தலைவர் டாக்டர் MPS பிரேம்பாபு,
அப்புறம் MGNMRS மகளிர் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் மல்லிகா ஸ்ரீதரன் இவங்கள சொல்றீங்க இல்லையா? ஆமா, அவங்க கூடவே தியாகராஜர் மாடல் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியை திருமதி TR மேனகா விஸ்வநாதன் அவங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாம் மாணவர்களோட அடிப்படை திறன்களை ரொம்ப துல்லியமா அளவிடுகிறார்கள். இவங்கெல்லாம் கல்வித்துறை நிபுணர்கள். இது தவிர தொழில்துறை நிபுணர்களும் பெரிய அளவுல இருக்காங்களே. பொருளாதார ரீதியா வழிகாட்ட மகாராஷ்டிரா வங்கியின் முன்னாள் மேலாளர் PN ஓம்குமார் இருக்காரு. வெறும் வங்கி மட்டும் இல்ல, கார்ப்பரேட் துறையில இருந்தும் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, GHC கன்சல்டிங் அமைப்பின் மூத்த ஆலோசகர் NK ஜனார்தனன், சென்னை துறைமுக பொறுப்புக் கழக முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் DRP குமரேஸ்வரன், அப்புறம் IT துறை வல்லுநரான KJ சபரிநாத் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பட்டாளமே உங்களுக்கு பின்னாடி நிக்குது. எனக்கு என்ன கேள்வினா, இவ்வளவு பெரிய நிபுணர்கள் குழு வெறும் ஒரு 80 மாணவர்களுக்காக தங்கள் நேரத்தை செலவிட காரணம் என்ன? இது ஏதோ பொழுதுபோக்கிற்காக செய்யற வேலை இல்ல. இன்னைக்கு AI, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற தொழில்நுட்பங்களால ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பு சந்தையும் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு பெருசா நினைக்கிற ஒரு படிப்பு 4 வருஷம் கழிச்சு சுத்தமா மதிப்பு இல்லாம போகலாம். உண்மைதான். இப்ப IT துறையில அதானே நடந்துட்டு இருக்கு. ரைட். இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழல்ல சாதாரண ஆசிரியர்களை விட தொழில்துறையில நேரடியாக வேலை செய்யற IT வல்லுநர்களும் விஞ்ஞானிகளும் தான் சரியான வழிகாட்ட முடியும். நீ வெறும் கோடிங் மட்டும் படிக்காத, சிஸ்டம் ஆர்கிடெக்சரை சேர்த்து படி அப்படிங்கிற நடைமுறை ஆலோசனைகள் இவங்கள மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஒரு முதல் தலைமுறை மாணவன் எடுக்கிற முதல் முடிவுல எந்த தப்பும் நடக்காம இவங்க அரணா நிக்கிறாங்க. ஆனா இந்த உழைப்போட இறுதி இலக்கு என்னவாக இருக்க முடியும்? இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே. இந்த கேள்விக்குதான் சமூக ஆர்வலர் NK ராமஜெயம் எழுதியுள்ள கட்டுரையில ரொம்ப தெளிவான பதில் இருக்கு. சமூக திறமை மாற்ற மாதிரி, அதாவது கம்யூனிட்டி டேலண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாடல் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கருத்தாக்கத்தை நாம புரிஞ்சுக்கணும். அது என்ன கம்யூனிட்டி டேலண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாடல்? இது ஒரு 10 வருஷ தொலைநோக்கு பார்வை. இன்னைக்கு இந்த அமைப்போட வழிகாட்டுதலால ஒரு நல்ல படிப்பை தேர்ந்தெடுத்து ஒரு மாணவன் வேலைக்கு போறான் இல்லையா, அது முதல் படி. சரி, அப்போ 2வது படி தான் வாங்கின கடனை திருத்தி செலுத்தி இன்னொரு மாணவனோட கல்விக்கு உதவுறது. 3வது படி ஒரு 10 வருஷம் கழிச்சு அவனே இந்த அமைப்புல ஒரு மென்டரா, ஒரு வழிகாட்டியா மாறுறது. ஓ, தன்ன மாதிரி பயந்துட்டு வர்ற அடுத்த தலைமுறைக்கு அவன் வழிகாட்டுவான். எக்ஸாக்ட்லி. 4வது படி அவன் பொருளாதார ரீதியா ரொம்ப உயர்ந்த பிறகு அவனே ஒரு பெரிய நன்கொடையாளராகவோ அல்லது மாணவர்களுக்கு வேலை கொடுக்கும் ஒரு எம்ப்ளாயரா மாறுறது. இது ஒரு முடிவற்ற சங்கிலி. இது கேட்கவே ரொம்ப மைசில் இருக்க வைக்குது. இந்த இடத்துல கட்டுரையாளர் NK ராமஜெயம் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. கேட்டுட்டு இருக்கிற நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சமுதாயத்தோட உண்மையான செல்வம் அப்படிங்கிறது அவங்க கட்டி வச்சிருக்கிற பிரம்மாண்டமான கட்டிடங்களோ இல்ல ஆடம்பரமான விழாக்களோ கிடையாது. ஆமா, பதவிகளும் கிடையாது. கண்டிப்பா அந்த சமுதாயத்துல கல்வி பெற்று அறிவிலும் பண்பிலும் உயர்ந்த மனிதர்கள் தான் ஒரு சமுதாயத்தோட உண்மையான செல்வம்னு அவர் ஆணித்தரமா சொல்றாரு. அந்த உண்மையான சேதத்தை உருவாக்குற மாபெரும் பணியத்தான் இந்த அமைப்பு செஞ்சிட்டு இருக்கு. இது கேட்கிற உங்களுக்கும் நாமும் இது போல ஏதாவது செய்யணுமேனு தோணும். இவ்வளவு பெரிய நிபுணர்கள் எல்லாம் பண்றாங்க, நம்மளால என்ன செய்ய முடியும்னு நீங்க தயங்க வேண்டாம். உங்களால முடிஞ்சா ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு நன்கொடையாளரா மாறுங்க. இல்லனா ஒரு மென்டரா கூட நீங்க இருக்கலாம். ஆமா, உங்களுக்கு அனுபவம் இருந்தா வழிகாட்டியா இருங்க. அதுவும் முடியலனா குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி நல்ல தகவல்களை பகிர்ந்து உதவி தேவைப்படும் ஒரு மாணவனை கண்டுபிடிச்சு ஒரு சிறு பாலமா செயல்படுங்க. இது ஒட்டுமொத்த தலைமுறையே மாத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஏதோ ஒரு ஊருக்குள்ள சுருங்கி போன நெட்வொர்க் இல்ல. இவங்களோட வலையமைப்பு எவ்வளவு பெருசுன்னு நீங்க தரவுகள்ல பாத்தீங்களா? ஆமா, வரப்போற 2026 வருஷம் ஜூன் 28 தேதி அன்று மதுரை சித்தாசிரமத்துல டாக்டர் பிரேம் பாபு அவர்கள் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சியை நடத்த போறாருன்னு அட்டவணையில இருக்கு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, மதுரையில நடக்கிற இந்த நிகழ்வை எங்கிருந்து ஒருங்கிணைக்கிறாங்க தெரியுமா? ஆஸ்திரேலியாவில் இருந்து. எக்ஸாக்ட்லி. ஆஸ்திரேலியாவில் உள்ள TR ஸ்ரீதரன் அவர்கள் தான் ஒருங்கிணைக்கிறார். புவியியல் எல்லைகள் ஒரு தடையே இல்ல அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா நிரூபிக்குது. அப்போ நாம பேச்ச தொடங்கின அந்த ஒப்பீட்டிற்கே மறுபடியும் வருவோம். சௌராஷ்டிரியன் மென்டர்ஸ் அமைப்பு பணத்தை மட்டும் கொடுத்துட்டு மாணவர்களை நடுக்கடல்ல தவிக்க விடுறதில்ல. கல்வி எனும் வரைபடத்தோட சேர்த்து வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு துல்லியமான திசை காட்டியையும் தர்றாங்க. ஆமா, அந்த திசை காட்டி இல்லாம எந்த பயணமும் முழுமையடையாது அப்படிங்கறத இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமாவே புரிஞ்சுக்கிட்டோம்.